பிரைஸ் லார்ட். உங்க எல்லாரையும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒரு ஓப்பனிங் ப்ரேயரோட பார்க்கலாமா? அவர் பைபி பிரியா ஆண்டி. அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இது வரைக்கும் எங்களை அருமையாக பாதுகாத்து அரவணைத்து போஷித்து நடத்திய தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்பா தகப்பனே, அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை எடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். குறிப்பாக நிகழ்ச்சியில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உங்கள் அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படவும், உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படியாக இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேளும் அருமை பிதாவே, ஆமென். அக்கா ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே? வெயிட் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம், பட் நம்ம வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டை ஹானர் பண்ணணும்ல. அஃப்கோர்ஸ் இன்னைக்கான செலிபிரிட்டியே ஏசப்பா தானே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு வர்ஷிப் செஷன் பை பாஸ்டர் கிறிஸ்டோபர். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஆராதிப்போம். இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை உயர்த்தி நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Maria,
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. எந்த நேசுவே, எந்த நேசுவே, ஒரே ஒரு வாட்டி இந்த பாடல் வரிய பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நீங்க மாத்திரம் உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரை. ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுப்பார், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை கேட்கிறார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்தி செல்வார், மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்தி செல்வார், மலை மேல் இருத்திடு. தலைக்கு மேல கை தட்டி எந்த பிள்ளைங்க எல்லாம் தலைக்கு மேல. சூப்பர், வெரி குட். ஜீசஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? தலைக்கு மேல கை தட்டி. ஏசப்பா யாருக்காக பிறந்தார்? ஏசப்பா யாருக்காக பிறந்தார்? உங்களையும் என்னையும் மீட்பதற்காகத்தான் ஏசப்பா என்ன பண்ணாரு? பிறந்தார். நல்ல ஜோரா ஒரு வாட்டி கை தட்டி ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. அதே உண்மையா கண்ணை மூடி அவருடைய பிரசன்னத்துல ஒரு 2 நிமிஷம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர், இம்மானுவேலாய் நம்மை கூட இருந்து நடத்துகிற தேவன் அவர். எல்லாரும் கண்ணை மூடி. ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல்
hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல், hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பகலிலே ஏக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பாடுங்க. பகலிலே ஏக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. வழிகாட்டும் செல்லும் தூதனாய், வழிகாட்டும் செல்லும் தூதனாய். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. நல்ல கை தட்டி ஆயேசப்பாவுக்கு glory to God. நீ நல்லவர். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த சிறுவருடைய ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சிறு பிராயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே தங்கள் உள்ளத்தில் சுமக்கக்கூடிய ஒரு வாழ்வை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. உட்கார்ந்துங்க. செலிபிரிட்டியா ஹானர் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? அதுக்கு தானே இருக்காங்க எங்க லிட்டில் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். ஆமால. சோ இந்த ப்ரோகிராமோட ஸ்டார்டரா ஒரு டான்ஸ் பார்த்திரலாமா? ஓவர் டு பிகினர் கிட்ஸ். வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னர், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயர், ராஜாதி ராஜனிவர், இயேசு ராஜாதி ராஜனிவர். இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன். இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம், இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். வாவ், குட்டீஸ்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்கல்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அக்கா, ஏஸ்பா பிறந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா ஏஸ்பா பிறந்தப்ப எப்படி இருந்துச்சுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாமா? கேக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதுக்கு தான் வராங்க நம்ம பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்.
நான் தான் கேப்ரியேல். நான் தேவ சந்நிதியில் நிற்பவன். தேவன் என்னை ஒரு நற்செய்தியை அறிவிக்க மரியாள் வீட்டுக்கு அனுப்பினார். கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதோ நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அறிவித்தவன் நான் தான். நான் தான் மரியாள். நான் கிருபை பெற்றவர். ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது காபிரியல் தூதன் என்னை சந்தித்தார். என் வயிற்றில் இரட்சகர் பிறப்பார்னு சொன்னார். நான் எப்படி என்று கேட்டேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். நான் தான் யோசேப்பு. நான் நீதிமானாய் இருந்ததால மரியாளை அவமானப்படுத்த மனது வரல. அப்போ ஒரு ஏஞ்சல் என் கனவுல வந்து மரியாளை சேர்த்து கொள்ள பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அவளிடத்தில் இருக்கிற குழந்தை பரிசுத்த ஆவியினால் உருவான குழந்தையாம். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர் வைக்க சொன்னாங்க. நான் தான் சகரியா. நான் யோவான் ஸ்நானகனோட அப்பா. நான் ஏசப்பாவோட பிறப்பை குறித்து நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். நமக்காக தாவீதின் வம்சத்தில் ஒரு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். தேங்க்யூ. நான் தான் எலிசபெத். நான் யோவான் ஸ்நானனுடைய அம்மா. என்னுடைய இளத்தாள் ஆகிய மரியாள் என்னை சந்திக்க வந்தபோது என் வயிற்றில் இருக்கும் குழந்தை களிப்பால் துள்ளியது. நாங்கள் ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் வானத்தில் தோன்றினார். அவரை சுற்றிலும் பிரகாசமாய் இருந்தது. அந்த தூதன் என்ன சொன்னார் என்று தெரியுமா? எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார். நம்மளுக்காகவே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த தூதனிடம் சேர்ந்து நிறைய தூதர்களை தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனிடம் துதித்தார்கள். நான் ரோஷன். சாசியனால் நாங்கள் கிழக்கிலே ஒரு விசேஷ நட்சத்திரம் பார்த்தோம். அப்பவே எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான பிறந்தவை. நன்றி. உடனே அவரை பார்க்க ரொம்ப தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி யூதேயா தேசத்து வந்து ஏரோயின் அரண்மனையின் விசாரித்தான். தேவனால் எச்சரிக்கப்பட்டு நட்சத்திரம் காத்தும் சரியான வழியில் சென்று இயேசுவாகிய குழந்தையிடம் சேர்ந்தோம். நான் தான் சிமியோன். எனக்கு பரிசுத்த ஆவியானவர், நீ கர்த்தரோட கிறிஸ்துவை காண முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று முன்னே சொல்லப்பட்டு இருந்தது. ஆவியானவர் தேவ ஆலயத்தை போகும்படி உணர்த்தினார். தேவனத்துக்கு போதும்போது
எசாகிங்கும்போது தரிசித்தேன். அன்னாளாகிய நான் இரவும் பகலும் தேவ அவர் இமானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. இமானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இமானுவேல் 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 என்னோடிருப்பாரே. தேவன் அவர், அகத்துவத்தின் கர்த்தர் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதானம் பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், அகத்துவத்தின் கர்த்தர் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதானம் பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இமானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. அவர் பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே.
இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. அக்கா, இன்னும் நீங்க இந்த மூட்ல இருந்து வெளில வரலையா? ஆமாமா, சூப்பரா ஆடினாங்கல்ல. அக்கா, உங்களுக்கு ஏதோ ஸ்மெல் வருதா? எனக்கு ஏதோ ஃப்ரூட் ஸ்மெல் வர மாதிரியே இருக்குக்கா. ஆமா, நீ ஃப்ரூட்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட் மாதிரியே ஸ்பிரிட்டுக்கும் ஃப்ரூட் இருக்கு தெரியுமா? என்னது ஸ்பிரிட் ஃப்ரூட்டா? அது எந்த கடையிலக்கா விற்கிது? அது கடையிலலாம் கிடைக்காது, அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். அதை நம்ம பிகினர் கிட்ஸ் சொல்லுவாங்க, கேட்போமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூட போல் பிறனிட்டு அன்பு கூடாயாக. மத்தேயு 22:30. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா இருந்து மறுபடியும் சொல்றேன். பிலிப்பியர் 4:4. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல்லை. சங்கீதம் 119, 165. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. நீண்ட பொறுமைனா பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். என் நாவு எலும்பை நோக்கும். நீதிமொழிகள் 25:15. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சங்கீதம் 141. தேங்க்யூ. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எபேசியர் 5:9. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சாந்த குணம் உள்ளவர் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுரண்டெடுத்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. க்யூட்டாக பேசினாங்கல்ல. ஆனால் எனக்கு குஷியில் டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எதாவது பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அக்கா, ரெஃப்ரெஷ்மெண்ட்னாலே ஆண்டோட வார்த்தை தானக்கா? ஆமாம்ல. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்க நம்ம ஆன்ட்டி வராங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆடியார் ஆன்ட்டி. ஆண்டவராக இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்கிறாங்க. சொல்லப்போனால் ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 1 வீக்கில் தான் அவங்க டிசைட் பண்ணி டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ நல்ல ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடத்துனாங்க. வந்த எல்லாருக்கும் இயேசு நாமத்தால் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்க செய்த பேசுகிறது அது அசைவு எல்லாத்தையும் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு பாட்டு பாடணுமே, என்ன பாட்டு பாடி தம்பிமாரெலாம் ஆடினாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக பாடுங்க. பாடுங்க. ஸோ இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இயேசு நம்மோடு இருப்பார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 960 வருஷத்துக்கு முன்பாகவே
ஒரு 760 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நமக்கு ஒரு கன்னிகை வந்து கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இந்த தேவன் எங்க இருந்தாரு? பரலோகத்தில் இருந்தார். சரியா? பரலோகத்தில் இருந்த தேவன் இந்த பூலோகத்துல வந்து சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை உங்களுக்கு நான் சின்ன ஒரு டெமோ நான் ஒரு பாட் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஆல்ஃபிரட் கொஞ்சம் வாப்பா. வா வச்சிக்கிறவா. ஆல்ஃபிரட் தான் நம்ம எல்லார் சார்பிலையும், சரியா? நம்ம எல்லாருடைய சார்பிலையும் இப்போ ஆல்ஃபிரட் இருக்காப்புல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து என்னுடைய குமாரனை உங்ககிட்ட நான் அனுப்புவேன். அவனுக்கு பேர் வந்து இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார். இப்போ இப்போ ஆல்ஃபிரட் இருக்கும்பொழுது தேவன் கூட இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால தேவன் வந்து என்ன பண்ணுறாராம்? அவர் கூட வந்து இருக்கிறார். இப்போ பாருங்க, நம்ம இருக்கிறோம், தேவனும் கூட இருக்கிறார். இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். இப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன பிரயோஜனம்? இதுக்காக ஆண்டவர் வந்தார். ஆல்ஃபிரட், நீ இப்படி இருக்கக்கூடாது, நான் உன்னை தேடி தான் வந்தேன். நீ என்ன செய்யணும்? என்கிட்ட பேசணும். என்ன யாருன்னு நீ என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் நம்மோடு இருந்தா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்மோடு இருக்க வந்தார் அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா ஆண்டவர் எதுக்காக வந்தார்னா நம்ம பேசுவார், நம்மோட பேசுவார். நீ கவலையாக இருந்தனா எதுக்கு இப்படி கவலையாக இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் புத்தி சொல்வார். சின்ன பிள்ளைங்க நல்ல கவனிங்க, மம்மி டேடிக்கு நீ என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். எந்த விதமான சண்டை போடக்கூடாது, பேட் வேர்ட்ஸு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூலில் ஒழுங்காக இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியமும் செய்யக்கூடாது. இதே தான் பெரியவர்களுக்கும். எல்லா காரியத்திலும் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நம்மோடு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்னொன்று, இம்மானுவேல் கூடவே இருக்கிறார். எதுக்காக கூட இருக்கணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? இம்மானுவேல் பாட்டா பாடுறோம், ஆனால் அவர் சொல்ற நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறாரு. எதுக்கு நம்ம கூட இருக்கிறேன்னா நம்மளை மாற்றுவதற்காக நம்மளோடு இருக்கிறார். இந்த இம்மானுவேல் வருவதற்கு முன்பாக உலகத்தில் எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட உடனே 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்த இம்மானுவேல் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வந்துட்டாரு. வந்தவர் என்ன செய்யறாருன்னா நம்மளை மாற்றுவார், நம்மளோட பேசுவார், என்னென்ன காரியம் நீ செய்து தப்புன்னு சொல்லுவார். மட்டுமல்ல, நமக்கு தேவைகளை சந்திப்பார், நம்மளை கவனிப்பார், நம்மளை ஆற்றுவார், நம்மளை தேற்றுவார், அடிக்கடி புத்தி சொல்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இம்மானுவேலை எப்போது என்ன செய்யணும்? துதிக்கணும். என்னோடு ஒருத்தர் இருக்கிறார்னா நானும் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஆல்ஃபிரடும் இருக்கா, 2 பேரும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் என்ன செய்யணும்? நம்ம வந்த இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? தேவாதி தேவன் என்பதை புரிந்து கொண்டு அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தணும், அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு உண்டாகும். அவரோடு நேரத்தை செலவழிக்கணும். சும்மா உட்காந்து டிவியே உட்காந்து என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. செல்ஃபோனில் எப்போதும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இம்மானுவேல் அவ்வளோ பெரிய தேவன் இந்த உலகத்தில் வந்து அவர் எங்கேயோ இருக்கலை, நம்மோடு கூட இருக்கிறார். அப்படின்னா நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலோடு நம்ம நேரத்தை என்ன செய்யணும்? செலவழிக்கணும். தேங்க்யூப்பா. அப்படின்னா பைபிளில் ஒரு வசனம் நீங்கள் யார் கேட்குறேன், பெரியவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இதே ஒரு காரியத்தை ஆண்டவரே சொன்னார். ஒரு வசனம் ஞாபகத்தில் வருதா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இதே தான் இயேசுவும் சொன்னார், நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு வசனம் சொல்ல முடியுமா? வெரி குட். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட
இருக்கிறேன். அப்படின்னா இந்த உலகத்தின் முடிவு வரையும் அல்லது இந்த உலகத்தின் ஓட்டம் முடியும் வரையிலும் நம்முடைய தேவன் நம்மோடு எப்படி இருக்கிறார்? இம்மானுவேலாய் இருக்கிறார். அந்த இம்மானுவேலை அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே ஏன் கூட நீங்க வந்து இருக்கிறீங்களேப்பா, ஏன் கூட வந்து இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நன்மையான காரியம் இல்லை. அப்படின்னா நீ என் கூட வந்து இருக்கிறீன்னா என்னை மாற்றுவது தான் உம்முடைய திட்டம். அதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படணும். நேரத்தை அந்த இம்மானுவேலோடு செலவழிக்கணும். அடிக்கடி வேதத்தை வாசிக்கணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த வசனத்தை சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பெரியவங்க நம்மளும் வசனத்தை படித்து என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும். ஏனென்றால் இம்மானுவேல் அவர் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் உலகத்தில் உபத்திரம் இருந்தாலும், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், ஒரு நல்ல வாக்கு தத்தம், நான் தனிமையாய் அல்ல, என்னோடு இம்மானுவேலராய் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இம்மானுவேல் பாதி வழியில் என்னை கைவிட்டுட்டு போக மாட்டாரு. முடிவு பரியந்தமும் என்னை நடத்துவார். மரணத்தின் பள்ளத்தாக்கிலும் அவர் நடத்துவார். போராட்டத்தின் வேளையிலும் என்னோடு கூட இருப்பார். அலைகள் மோதி அடித்தாலும் புயல் அடித்தாலும் இம்மானுவேலார் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சீஷர்கள்லாம் ஒரு நாள் படகுல போகும்போது அப்படி கடல் கொந்தளிச்சது, காற்று அடிச்சது. இம்மானுவேலும் அந்த படகில் இருந்தார். ஆனா அவர் தூங்கிட்டு இருந்தார். காற்று அடிக்குது, கடல்ல தண்ணி பொங்கி அப்படியே படகை நிரப்பிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படகே அமிழ்ந்து போகும் இருந்தது. அப்ப சீஷர்கள்லாம் வந்து அவரை சரியா புரிந்து கொள்ளல. அவர் யார் என்று புரிந்து கொள்ளல. போதகரே ஏன் தூங்குறீங்கன்னு கேட்கல. நம்ம எல்லாம் செத்து போயிருமே அப்படின்னு சொல்லல. போதகரே நாங்க எல்லாம் செத்து போறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா அவரை யாரும் அறியல. ஆனா இந்த நாள்ல நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அந்த படகுல அவர் இம்மானுவேலா இருந்தபடினால காற்றும் கடலும் படகை அலக்களிச்சாலும், கடல் நீர் பொங்கி அந்த படகை நிரப்பினாலும் அந்த படகு மூழ்கவில்லை. ஏனென்றால் இம்மானுவேல் எழுந்து நின்று கட்டளையிட்டார், காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு. ஒரு வார்த்தை தான். அப்படின்னா இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வர புயலாகலும் கொந்தளிப்பாகலும் அதை அடக்குற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இம்மானுவேலோடு நம்ம தொடர்பு கொள்ள ஒவ்வொரு பிரச்சனை நேரத்திலும் அவரை நோக்கி பார்க்கணும். என் இம்மானுவேலரே நீ என்னோடு இருக்கிறீரே, இந்த சூழ்நிலையில நீங்க கிரியை செய்ய போவதற்காய் நன்றி என்று அவரை துதிக்கும் பொழுது இம்மானுவேலாய் அவர் எழும்பி நின்று நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காற்றையும் கடல் அலைகள் எல்லாவற்றையும் அமர்த்தி கொந்தளிப்பை அமர்த்துகிற இம்மானுவேல். இந்த இம்மானுவேல் யார் என்று இன்னைக்கு உலகம் அறிந்து கொள்ளல. ஆனா ஒரு சில கூட்டமாகிய நம்ம அறிந்து கொண்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு நல்ல எல்லாரும் கொண்டாட்டமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் புதுசா வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லும்படியா, உங்களுக்கு விளங்கும்படியா சொல்றேன். இயேசு எதற்காக இந்த உலகத்துல வந்தார், ஏன் நம்மோடு இருக்கும்படியாய் வந்தார் என்றால், இந்த உலகத்துல நம்ம நிறைய தப்பு பண்ணி பாவம் செய்து நிறைய காரியங்களை கர்த்தருக்கு விரோதமா நடந்தோம். ஆனா பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். சொல்லப்போனா இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த இம்மானுவேல் இந்த உலகத்துல வெளிச்சமாய் வந்தார். இருளில் இருக்கிற நம்மை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து அவருடைய பிள்ளையாய் மாற்ற. அப்படின்னா இயேசு அறிவதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, என்றைக்கு இயேசு அறிந்துகிட்டோமோ வாழ்க்கையே வித்தியாசமா மாறுது, சந்தோஷமா இருக்குது. இயேசு நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய சொல்லப்போனா ஒரு அமைதியை கர்த்தர் இருதயத்திலே கொடுக்கிறார். அது ஒரு மனுஷனாலும் முடியாது. அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல எதற்காக வந்தார் என்றால், நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனையை அவர் ஏற்று, நாம அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்று சிலுவையிலே மரித்தார். அதனால நாம் தண்டனைக்கு ஆக்கினைக்கு நீங்களாகி விட்டோம். அதனால்தான் இன்னைக்கு நான் எப்படினாலும் என் பாவங்களை இந்த உலகத்துல ஒரு அதிகாரியானாலும் ஒரு மனுஷனாலும் பெரிய பணக்காரனானாலும் மன்னிக்க முடியாது. என் பாவங்களை மன்னிக்க வந்த இம்மானுவேல், ஹல்லேலூயா,
என் பாவத்தை மன்னிச்சாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு, என் வாழ்வை மாற்றினாரு. மட்டுமல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. இன்றைக்கு நான் மரித்தாலும் அந்த இம்மானுவேலோடு நீடித்த நாட்களாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். அப்படிப்பட்ட இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிறார். வருகிற வருஷங்களெல்லாம் கூட இருப்பார், ஒவ்வொரு நாளும் கூட இருப்பார். அந்த இம்மானுவேல் அழகா நடத்துவார். எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம், என்ன செய்வோம் அப்படின்னு குழப்பத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காத, நான் இம்மானுவேலை உன்னோடு கூட இருக்கிறேன், மரண பரியந்தம் உன்னை நடத்தும்படியாய் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன். எத்த காரியத்துக்காக சஞ்சலத்தோடு கவலையோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, இம்மானுவேலரை நோக்கி கூப்பிட்டு அவரோடு நீங்க நேரத்தை செலவழிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார், எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிகமாய் அனுபவிக்க உதவி செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களை எல்லாருக்கும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினால அன்பான ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்தலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? குட்டீஸ் மட்டும் சொல்லுங்க. வெரி குட். தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால யார் உங்களோட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணணும், எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா என்ன, ஏசப்பா நம்ம கூட எப்பவுமே இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அக்கா, இவ்வளோ டான்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம ஒரு பஞ்சாபி டான்ஸ் பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. ஓவர் டு பிரைமரி கிட்ஸ். வல்லதேவன் பூவுலகில் துள்ளனையில்
சிஸ்டர், டிராஃபிக் லைட்ஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓ தெரியுமேக்கா. அதே மாதிரி நம்ம பைபிள்ல 10 கட்டளைகள் இருக்கு தெரியுமா? 10 கட்டளையா? தெரியலையேக்கா. அதை சொல்றதுக்கு நம்ம ஜூனியர் பாய்ஸ் வராங்க, கேட்போமா? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக வேண்டாம். யாத்ராகம் 20:3. ஏழாவது கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் ஒரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்ராகமம் 20:4. கட்டளை 3. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்தாமல் இருப்பாயாக. யாத்ராகமம் 20:7. ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமம் 20:8. ஐந்தாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20:13. தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனோ மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனா எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்பதை அறிவீர்கள். 1 யோவான் 3:15. ஏழாம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நான் யாத்ராகமம் 20:14. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்க்கிறவன் எவனோ அவன் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:28. களவு செய்யாதீர்கள். யாத்ராகமம் 20:15. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவர் ஒருவருக்கு பொய் சொல்லாமலும் இருங்கள். லேவியராகமம் 19:11. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20:16. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். நீதிமொழிகள் 19:9. 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். யாத்ராகமம் 20:17. கிஃப்டா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்மஸ் தானக்கா. வெரி குட், கரெக்டா சொல்லிட்ட. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா நம்ம பிரைமரி கிட்ஸ் வசனம் சொல்ல வருவாங்க, கேட்போமா? அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அவர் ராஜாவே அவர் தேவன் இடத்தில் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். லூக்கா 1:33. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. தேவ
தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:10-11. உனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியும் உண்டாகும். லுக்கா 1:14. ரொம்ப ஷார்ட் டைம்ல அழகா ப்ரிப்பேர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கிட்ஸை என்கரேஜ் பண்ண முடியாது, கிளாப் பண்றீங்களா? தேங்க்யூ ஸோ மச். அம்மா எங்க என் பக்கத்துல இருந்தவங்களை காணும்? கிஃப்டா? ஐயோ எங்கனே தெரியலையே. சரி நான் உங்களை தேடிட்டு வரதுக்குள்ள எல்லாம் ஒரு குட்டி டான்ஸ் பாத்துறீங்களா? வந்த வலதிலே தும் 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 வேதனை
ஒழுங்கா டான்ஸை கவனிக்கல. நான் இங்க தான் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நான் தான் உங்களை காரணம் தேடுறதுல பிஸியா இருந்தேனே. சரி நெக்ஸ்ட் என்ன? சரி, ஒரே டான்ஸ் ஃபேன்சி டேஸாவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குட்டியா ஒரு ஸ்கிட் பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. ஓவர் டு ஜூனியர் பாய்ஸ். அப்பா ஒரு வழியா தலைவர் படம் வந்தாச்சு, புக் பண்ணிடுவோம். புக் பண்ணியாச்சு, யாரை கூப்பிடலாம்? ஹைடா வெட்ரே. ஏய் வாடா வாடா, உன்னைய தானே தேடிட்டு இருந்தேன். என்னடாச்சு? ஏய் இன்னைக்கு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்ரா? டேய் இன்னைக்கு தலைவர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ 6 மணி, மிஸ் பண்ணாம நம்ம போய் பார்க்கணும். லே அதே 6 மணிக்கு இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்டா, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்டா. டேய் டேய் ப்ளீஸ்டா, தலைவர் படம்டா, வாடா. உனக்கு சிக்கன் பிரியாணி லெக் பீஸ்லாம் வாங்கி தரேன்டா, வாடா. இல்லை இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாடா, உனக்கு அதோட பெரிய தலைவரை நான் காட்டுறேன். ப்ளீஸ்டா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வாடா. சரி, நீ வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறனால உனக்காக நான் வரேன். ஆனால் நாளைக்கு நம்ம 2 பேரும் கண்டிப்பாக போகிறோம். சரி வா போகலாம். இன்னைக்கு நீ வா, நாளைக்கு நீ வரல, போகலாமா வேணாமா நீயே முடிவு எடுத்துக்கோ. சரிடா வா போகலாம். எஸ்பா உங்களை நம்பி தான் எஸ்பா உன்னை கூட்டிகிட்டு வரேன். எப்படியாச்சும் இருதயத்தில் பேசிடுங்க எஸ்பா. யாரா பாஸ்டரு? பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்க அனைவரையும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? தலைவர் படத்தையே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதில் என்ன சந்தோஷம்? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று தேவனாகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ ஒரு சிறிய பாடல் மூலமாக 2 பேரோட கதையை உங்களுக்கு உணர்த்த போறோம். முதல் கதையை பார்ப்போம்.
முதல் கதையை பார்த்துட்டீங்க, இப்போ ரெண்டாவது கதையை பார்ப்போம். யார் அந்த ரெண்டு பேர்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாராவது சொல்கிறீங்களா? சரி சரி, நானே சொல்கிறேன். முதல் கதை இளையகுமாரனின் கதை. தன்னுடைய மகன் தன்னிடத்தில் திரும்பி வரமாட்டானா என்று காத்து கொண்டிருந்தது போல நம்முடைய அப்பா இயேசு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இரண்டாவது கதை பவுலை சந்தித்த இயேசு. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நம்மை தேடி வந்து ரட்சிக்கிற தேவன். அப்படிப்பட்ட இரட்சகர் தான் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசுவிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா! மேரி கிறிஸ்மஸ் மற்றும் ஹாப்பி நியூ இயர். லீ, யானை அழுகுற லீ? நீ வந்து இன்னைக்கு என்னை அழைச்சிட்டு வரலனா நான் என் பாவத்திலே நான் மூழ்கி இருப்பேன்டா. வேற யாரையோ நான் தலைவர்னு நினச்சிட்டு நான் இருந்துட்டேன்டா. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய தலைவர்னு எனக்கு இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. நிஜமாவே உன்னோட தலைவர் என் இருதயத்தில் வந்துட்டாருடா. என்னை சந்திச்ச இயேசுவா நம்ம உலகமெல்லாம் பிரசங்கிக்கணும்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா லீ. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவனை இப்படி மாற்றினதுக்கு நன்றி ஏசப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் சண்டே கிளாஸ் கிட்ஸோட ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நமக்காக ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் பண்ண நம்ம சர்ச் யூத் வராங்க. பார்க்கலாமா? தீர்க்கனுரைத்த தீர்க்கமே, ஆகம நிறைவேற்றுமே, இஸ்ரவேலின் பாடலே, பூர்வ கால தேடலே, இந்த முகவரை சேர்ந்ததே, புறஜாதி என்னை மீட்டதே, மீட்பின் ராகம் என்னுள் இசைக்க காரண இவரையன்றி வேறு ஏது ரட்ச
தமது சாயலை மனிதனே நம் தேவன் வைத்தது அதிசயம். தேவன் தாமே படைத்ததை அவன் ஆளச் செய்ததும் அதிசயம். பாவம் வந்த காரணம் வீழ்ந்ததே அன்று என்னிடம். அதை மீட்க வந்த நிவாரணம் அவர் மனித மீட்பின் பூரணம். அதை மீட்க வந்த நிவாரணம் அவர் மனித மீட்பின் பூரணம். எந்த இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்லாம்? நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாமா, என்கரேஜ் பண்ணலாமா? இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பிள்ளைங்க வந்தது வந்து ஒரு 3 days தான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே. பேரண்ட்ஸும் நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க, டீச்சர்ஸும் பயங்கர எஃபோர்ட் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் டீச்சர்ஸ் வந்து டியூஸ்டேலேருந்து சர்ச்சில் தான் இருந்தாங்க. காலையில் வந்தால் ஈவினிங் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் பர்ச்சேசிங், பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 week அவங்களோட ஃபுல் எஃபோர்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்காக போட்டிருக்காங்க. எனவே டீச்சர்ஸ்க்கும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அவங்க என்கரேஜ் பண்ணலாமா? நான் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தராக பேர் சொல்கிறேன், அவங்க ஸ்டேஜ்க்கு வருவாங்க. அவங்களுக்கு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அவங்களுடைய முயற்சி எல்லாத்துக்கும் நம்ம கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். கடந்த நாட்களில் பைபிள் சாம்பியன் நடந்துச்சு. உங்கள் பிள்ளைங்க அநேகர் அதில் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததை காட்டிலும் டீச்சர்ஸ் தான் ஃபுல்லாக அந்த 1 சாமுவேல் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. வருஷம் ஃபுல்லாக நம்முடைய பிள்ளைங்களுக்கு அவங்க ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்குள்ளே அவங்கள நடத்துகிறதுக்கு நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு பில்லர்ஸாக இருக்காங்க. ஒவ்வொருவருடைய பேராக சொல்லும் பொழுது அவங்க முன்பாக வருவாங்க. கரங்களை தட்டி அவங்கள உற்சாகமாக வரவேற்கலாம். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க முடியாது. ஆன்ட்டி வராங்க, ஆன்ட்டியும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? சிஸ்டர் பிரியா, சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜு, ஃபுல்லாக நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? இவங்க பயங்கரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சக்ஸஸாக நடக்கிறதுக்கு இவங்க தான் மெயின் ரீசன். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாம். பேரண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தது, அவங்கள ட்ரெயின் பண்ணது எல்லாமே இவங்க தான். நல்ல உற்சாகமாக இன்னொரு முறை கரங்களை தட்டி. சிஸ்டர் சோஃபியா, அவங்களுக்கு உடம்பு முடியல, அதன் மத்தியிலும் அந்த முடியாததோட கடந்த நாட்களில் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பயங்கர மூட்டு வலி. 2-3 நாள் வந்து பிள்ளைங்களுக்கு சூப்பராக அந்த ஜூனியர் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, அது சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர் கலையரசி, இவங்கள தான் பிகினர் அண்ட் ஜூனியர் டான்ஸ் சொல்லி கொடுத்த சிஸ்டர். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாம். சிஸ்டர் ஸ்டெல்லா, கரங்களை தட்டலாமா? சிஸ்டரும் 2-3 நாளாக ஃபுல்லாக சர்ச்சிலேயே தான் இருந்தாங்க. சிஸ்டர் சிவகாமி, இவங்கெல்லாம் ஜூனியர் டீச்சர்ஸ். நல்ல கரங்களை தட்டலாமே. ரோஜா, நீங்கள் பார்த்த அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அதுக்கு டயலாக்லாம் ரைட் பண்ணது ரோஜா தான். சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ரூட்ஸு அது ஃபுல் சார்ட் ஒர்க்கு ஃப்ளாரன்ஸும் பிளெஸியும் தான். ஏபோத்தெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாம். ஹரிணி, பிகினர் டீச்சர், பிரைமரி டீச்சர். ஜெனி, பிகினர் டீச்சர். இவங்க வந்து பிரியாக்காவுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் தான், பிஏவாக இருந்து ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் அவங்க முயற்சி பண்ணாங்க. நம்ம டீச்சர்ஸ்க்கு இன்னும் ஒரு தடவை கரங்களை தட்டலாமா? டீச்சர்ஸ் நீங்கள் ஸ்டேஜ்லேயே இருங்க எல்லாரும். ஆண்டனி மேரி, கடைசியாக ஒரு ஸ்கிட்டு பார்த்தீங்களே, ஜூனியர் பாய்ஸ் ஸ்கிட்டு,
அது வந்து பண்ணது ஆண்டனி மேரி, மார்கரெட் அக்கா, நாகலட்சுமி 3 பேரும் தான். டீச்சர்ஸ்லாம் ஸ்டேஜில் இருங்க. டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. இப்போ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சண்டே ஸ்கூலில் அப்படி ஒரு gift கொடுத்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சீனியர் பாய்ஸ் கொஞ்சம் வாங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த கிஃப்ட் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. இது வரைக்கும் நம்ம சண்டே ஸ்கூலில் லெசன் எடுத்திருக்கதை பார்த்துருக்கோம், வசனம் சொல்லி கொடுத்துருக்க பார்த்துருக்கோம். ஆனால் வித்தியாசமான முறையில் பிள்ளைங்களுக்கு அந்த கிராஃப்ட் சொல்லி கொடுத்து வசனத்தை ரொம்ப அழகாக அவங்க ஆர்வமாக அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு ஒரு டீச்சர் போட்ட எஃபர்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் அப்படி தூக்கி காட்டுங்களேன். கடந்த நாட்களில் அவங்க பண்ணது ஒன்று ஒன்று பயங்கரமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த கிராஃப்ட் மாத்திரம் இல்லை, இந்த இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சின்ன பிள்ளைங்களுக்கு மோசஸ் பற்றி எடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் மோசஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி அந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோ அங்கே ஃப்ரண்ட்டில் ஒட்டி உள்ளார பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள், அடுத்து 10 வாதைகள், அடுத்து பார்த்தா 12 கோத்திரத்தை அழகாக வரைஞ்சி அடுத்து சிருஷ்டிப்பையும் என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகாக அந்த டீச்சர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம ஆன்ட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த டீச்சருக்கு உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? ஆக்சுவலாக இது வீடியோ கிளிப்பு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சோம், மேலே இருந்ததுனால டிவி இல்லை, அதனால் காட்ட முடியல. இதை நீங்கள் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி காட்டுங்களேன். அந்த பிள்ளைங்க வசனம் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆகி எங்களுக்கும் இருந்துச்சு. இந்த வாரம் அவங்க என்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஆவலாக நாங்களும் எதிர்பார்த்தோம். அது யாரும் இல்லை, சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ். முன்னாடி வாங்க, நீங்கள் யாருன்னு பார்க்கட்டும் எல்லாரும். இவங்க தான் அந்த டீச்சர். நல்லா கரங்க உற்சாகமா அவங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்டை ஆன்ட்டி கொடுப்பாங்க. பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அக்காவுக்கு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. ஆக்சுவலாக அவங்க கிளாஸில் கொஞ்சம் டிமாண்டு, அந்த டீச்சர்கிட்ட தான் நான் கிளாஸ்க்கு போவேன்னு பிகினரில் இருக்கவங்களும் பிரைமரிக்கு போக ஆசைப்படுவாங்க, ஜூனியரில் இருக்கவங்களும் அந்த கிளாஸ்க்கு போக ஆசைப்படுறாங்க. அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுக்கிறாங்க. கரங்களை தட்டலாம், நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டலாம். லாஸ்ட்டாக வோட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணும்படி சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்க சிஸ்டர் பிரியா அவங்க வருவாங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, நம்மை நடத்துகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இந்த வருடம் துவக்கி இந்த நாள் வரைக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் இதுவரைக்கும் என்னை நடத்தின என் அன்பான தேவனுக்கு முதற்கண் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். அதுபோல் எப்பொழுதும் இந்த சண்டே கிளாஸ் நிமித்தமாக எப்போ ஆண்டியை நான் பார்த்தாலும் அவங்க எல்லா விதத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிற ஆண்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 2 பேரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒன்று என்னுடைய என்னை பெற்றவர்கள். இப்பொழுது என் தகப்பன் என்னோடு இல்லை. எந்த நிகழ்ச்சியிலும் எங்கள் அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க, அவர்களும் இல்லை. இரண்டாவதாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், இவர்கள் இங்கே இல்லையே என்ற மிகுந்த வேதனை இருந்த போதிலும் என்னை உற்சாகப்படுத்தும்படியாக நம்ம போதகருடைய தாய் தகப்பன் இங்கே இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எல்லா நேரத்திலையும் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னை உற்சாகப்படுத்துகிற நம்ம துணை போதகருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க, கை தட்டலாம். ஆண்டிக்கும் பாஸ்டருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நிர்மலா சிஸ்டர் ரொம்ப சிம்பிளாக ஒரே வாரத்தில் நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. கொஞ்சம் நீட்டி விரிவாக்கமாக விவரமாக சொல்லி தான் பழக்கம். ஏன்னா ஆண்டி வந்து கேட்டாங்க எப்போ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு. நான் ரொம்ப ஜாலியாக இப்போ வைக்கலாம் ஆண்டி, ஃபெப்ரவரியில் தான் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஃபெப்ரவரியா ஏன்னு கேட்டாங்க. எனக்கு ப்ராக்டிஸ்க்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டி அதை ஏற்றுக்கொண்டார்கள். 2வது முறையே கேட்ட போது நான் ரொம்ப வேதனையோடு, எப்படி ஆண்டி கேட்ட பிறகு நான் நோ சொல்கிறேனே அப்படின்னு. நீங்கள் நிர்மலா சிஸ்டர் ஃபோன் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 3/4 கால் நான் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே மெசேஜ், அதுக்கு மேலே வாய்ஸ் மெசேஜ்.
இப்படி நாங்கள் ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டி 2 முறை கேட்டோம், நான் நோ சொல்லிட்டேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு. அவங்க வந்து உற்சாகப்படுத்தினாங்க, செஞ்சிடலாங்க்கா, கர்த்தர் நடத்துவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இல்லை. நாங்கள் பிளான் பண்ணோம், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி முதல்ல நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பிளானிங்லேருந்து முழுக்க சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரைமரி என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஜூனியர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களுடைய வழிநடத்தின் படியாக நாங்கள் இங்கே செய்ய முடிஞ்சது. அதனால் சிஸ்டர் நிர்மலா எழுந்திட்டு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். எவ்வளவோ வேலை பளுவின் மத்தியிலும் எவ்வளவோ பலவீனத்தின் மத்தியிலும் எப்பொழுதும் என்னை உற்சாகப்படுத்துகிறவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். தொடர்ந்து ஆண்டிக்காகவும் பாஸ்டருக்காகவும் நிர்மலாக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்படி ஒரு சபை எனக்கு இல்லைன்னா நான் வளர்வது மிகவும் கடினமான சூழ்நிலை. இந்த சபையை கொடுத்த தேவனுக்கு முதற்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உற்சாகப்படுத்துகிற ஆண்டிக்கும் பாஸ்டருக்கும் நிர்மலாக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் 2 days தான் பிளான் பண்ணோம். என்ன பண்ணணும், என்ன ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் ஒன்றுமே தெரில. ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. குறிப்பாக ஸ்கிட் வந்து ஒன்லி 1 day ப்ராக்டிஸ், ஜஸ்ட் 2 times ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 1 dayலாம் இல்லைங்க, 2 hours தான் ப்ராக்டிஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் எல்லா நிகழ்ச்சியுமே மேக்ஸிமம் 2 hours தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போமே. இடையில என்ன இந்த அரையாண்டு தேர்வு முடியவும் நாங்கள் ப்ராக்டிஸ் கூப்பிடவும் கரெக்டாக இருந்தது. இருப்பினும் பிள்ளைகளை உற்சாகமாக இதில் கலந்து கொள்ளும்படியாக பெற்றோராகி நீங்கள் எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிக்க முடிந்தது. ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், லஞ்சு கொடுத்து விடுங்க. இருப்பினும் அவங்க போய் திருப்பும் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப உற்சாகமாக இருந்தது. என்னை உற்சாகப்படுத்துகிற உங்கள் அனைவருக்கும், எங்களையும் எங்கள் ஊழியத்தை தாங்குகிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல, சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லையோ, ரொம்ப சிறப்பானவருக்கு சிறப்பான ப்ரோக்ராம். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கை தட்டுறீங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை அவங்க ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக செய்து முடிக்க என் தேவன் உதவி செய்தார். அதனால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி நல்ல பிள்ளைகளை இந்த சபை மூலமாக தேவனுக்கு கொடுத்துருக்கிறதாக தேவனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர் இருக்கீங்க, ஆண்டி இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, நிர்மலா சிஸ்டர் இருக்காங்க, பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனால் இவர்களை வழிநடத்தும்படியாக எப்போதும் எனக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்காகவும் உங்கள் சார்பாக நான் மீண்டும் ஒரு விஷயம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கை தட்டலாமே. தேங்க்யூ. மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அனைத்து வேலைகள் மத்தியிலும் சண்டே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இருப்பினும் எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் எஸ் நான் ரெடின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் இப்போ தான் வைக்க போகணும்னு நான் சொல்லும் போது நிர்மலா சிஸ்டர் 25th சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னது 30th வச்சுக்கலாம், எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ண, நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்வோன்னு. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் சிறப்பாக செய்யும்படியாக எனக்கு உறுதுணையாக இந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்ச பிளெஸ்ஸிக்காக, உதவியாக இருந்த ஷீபாக்காக, நாகலட்சுமிக்காக, மார்கரெட் சிஸ்டர் ஏது நிற்கிறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அது மாத்திரம் இல்லை, ஆராதனையும் போது எனக்கு இசை வாசித்த பிரேம்காக, எல்லா பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்காக, ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்காக, ஜாலியாக எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல. நான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியே சொல்கிறேன். ஏன்னாக்கா இங்கே தான் நடக்கும்னு அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. இங்கே தான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, நான் ஆசைப்படவும் இல்லை, நான் பிரயாசப்படவும் இல்லை. வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வைக்க முடியாத சூழ்நிலை. இருப்பினும் என் தேவன் மிகவும் பெரியவர், நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருந்து இந்த ஹால் கட்டி முடிக்கவும் எங்களுடைய ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு ஜாலி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என் தலைமை போதகர் நம்ம தச்சுக்க கொடுத்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு முறையும் தேவன் மிகவும் அழகாக அற்புதமாக நடத்தி கொடுக்குறார். ரொம்ப ஈஸியாக உட்காந்துருக்கீங்க, ஆனால் இந்த சேரெல்லாம் அங்கே போயிட்டு திருப்பியும் இங்கே வந்து ரொம்ப இதுக்கு பிரயாசப்பட்ட அலங்கத்தம்மா, லல்லி அக்கா, சீதா அக்கா, சண்முகவல்லி சிஸ்டர், ரஞ்சித் அண்ணன், அதுபோல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பிரேமா சிஸ்டர். இவங்கெல்லாம் இதில் சின்ராஜ் இந்த கிஃப்ட்டுக்கு அலைஞ்சு கூப்பிட்ட உடனே சின்ராஜ் வந்துடுவார். அதுபோல் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் என் நன்றியை நான்
நான் திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்கள் உங்கள் ஜபத்தினால தாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உற்சாகப்படுத்த அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஒரு டீச்சரை மிஸ் பண்ணியாச்சு. சிஸ்டர் பானுப்பிரியா, பிகினர் டீச்சர். அவங்களுக்கு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? தேங்க்யூ. அடுத்து சிஸ்டர் மார்கரெட். ஒரு 4 months-ஆக தான் அவங்க ரிலீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க. எனக்கு ரொம்ப என்ன அதில் டச் பண்ணுச்சுன்னா, ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்கவுங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லாக என்ன செய்றீங்க, அழகாக வீடியோ எடுத்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஆயிலும் பிளஸ் தஞ்சாவூர், இந்த தஞ்சாவூர் பட்டணம் சந்திக்கப்படணும். அதற்கு ஒரு உத்தரவாதத்தோடு நம்மெல்லாம் வர நாட்களில் விடாமல் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஒரே ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக பாஸ்டர் கிறிஸ்டோபர் வந்து ஜெபம் பண்ணி முடிக்க முடியாது அன்போடு கேட்குறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அருமையான நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தாளந்துகளை வெளிப்படுத்தி நம் நடுவே வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். எல்லாருக்கும் சேர்ந்து சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கரம் தட்டி நம் வாழ்த்துல தெரிவிப்போமா? ஓகே, வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் கிஃப்ட் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் முடிச்சுட்டு பாதி பேர் கொஞ்சம் போனதுனால வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும். எனவே எல்லா பிள்ளைகளும் சண்டே கண்டிப்பாக அழைத்து வர முடியும். உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் வேலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய வேலையை என் மகளும் கிஃப்டா பாப்பாவும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஹோஸ்ட் பண்ண 2 பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஸோ மச். சோமனுவன் சர்வ வல்லமுள்ளவரே, இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்தும்படி வசனத்தினாலும் பாட்டினாலும் நாடகத்தின் மூலமாகவும் பிள்ளைகள் வெளிப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் உமக்குள்ளே வளர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய அனுபவத்திலே பிள்ளைகள் வளர்ந்து பெருகுவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு யாராகிலும் புதிதாக வந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆண்டவரை ரட்சிக்கிற வல்லமை, நன்மை செய்கிற வல்லமை தொடர்ந்து வெளிப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருந்து நடத்துவதாக. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.